ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா AutoCAD 2D பேசிக்ஸ்ல GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு AutoCAD ஓப்பன் பண்ணீங்கன்னா எனி வெர்ஷன். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா AutoCAD 2027. ஸோ ஓகேங்களா, இந்த AutoCAD நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த நமக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்ல, வியூ தெரியுது இல்ல, திஸ் இஸ் கால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா there is a medium, so where the human can interact with the machine. so நம்மளால மிஷின் கிட்ட பேச, so நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மீடியம் பேர் தான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னா நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னு சொல்றேன்றது சாஃப்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுக்கும். தென் எனக்கு அதுக்கான அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த ஓவரால் ஸ்க்ரீன்ல ஒரு டூல்ஸா இருக்குது. அது என்னென்ன டூல்ஸ் அப்படின்றத நம்ம இங்க இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேல ஏன் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து அப்ளிகேஷன் டூல்பார். ஓகேங்களா, இது இஸ் கால்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெனு. டூல்பார்ன்றதோட அப்ளிகேஷன் மெனு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மெனுல ஒரு சில முக்கியமான ஆப்ஷன். ஸோ நியூ ஃபைல் ஓபன் பண்ணணும், ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓப்பன் பண்ணா சேவஸ் பண்ணணும், எனி ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும், இல்லை இதுல இருந்து ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் வேற டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்க்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் மெனுல தான் இருக்கு. ஓகே, தென் அடுத்ததா வந்து இங்க கொடுத்துருக்க ஒரு குட்டி டூல்பார் பாத்தீங்களா, இந்த டூல்பார். இந்த டூல்பார் பேர் என்னன்னா வந்து குயிக் அக்சஸ் டூல்பார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குயிக் அக்சஸ் டூல்பார். ஸோ இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ், ஸோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கமெண்ட்ஸையும் நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதையும் வந்து இப்போ ரெண்டரிங்கான ஆப்ஷனை நான் இங்க ஆட் பண்ணுவேன். அடுத்ததா இந்த ஃபைல் எடிட் வியூ இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால், இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனு பார். ஸோ இந்த மெனு பார் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணல அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மெனு பார் வந்து இருக்காது. ஸோ சம் ஆஃப் த பீப்புள் ஆர் யூஸ் டு திஸ் ஒன், பட் இது இருக்காது. ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்க நீங்க வந்து ஹைட் மெனு பார், இங்க பாத்தீங்கன்னா தெரியுது ஹைட் ஆயிடுச்சா, உங்களுக்கு ஹைட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க ஷோ மெனு பார் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இல்ல அப்படின்னா நீங்க இங்க ஸ்ட்ரைட்டா என்ன பேர் சொன்ன, மெனு பார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதை 1 கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும், 0 கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். ஓகே, சரி. சோ இப்போ அந்த மெனு பார் வேணும் அப்படின்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் மெனு பார். தென் இது வந்து ரிப்பன். ஸோ ரிப்பன் இப்போ பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வர எல்லா சாஃப்ட்வேர்லயுமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ரிப்பனா தான் இருக்கும். ஸோ ஹோம்ல முக்கியமான கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் கிரியேட்டிங் கமெண்ட் தான், ட்ரா, மாடிஃபை, அனோட்டேஷன், லேயர், பிளாக். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையான ஒவ்வொரு டாபிக்கா வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் இன்சர்ட் குள்ள போனீங்கன்னா இன்சர்ட்ல நீங்க என்னென்ன இன்சர்ட் பண்ணணும், பிளாக் இன்சர்ட் பண்றது, ஓகே, கிளிப் இன்சர்ட் பண்றது, பிடிஎஃப் இம்போர்ட் பண்றது, ஓகே, ஃபீல்டு, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்னென்னன்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். லெட்டர், அனோட்டேஷன், பேராமீட்டர்ஸ், வியூ. ஓகே, ஸோ இந்த டாபிக் குள்ள நம்ம போயிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி we will get the options. ரைட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இட்ஸ் கால் தி ரிப்பன். ஓகே, இது வந்து டிராயிங் கண்டென்ட். ஓகேங்களா, இந்த ஏரியா வந்து இட்ஸ் கால் தி டிராயிங் ஏரியா. ஸோ இந்த டிராயிங் ஏரியால நீங்க என்னென்ன டிராயிங்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ தட் வில் பி லிஸ்டட். ஓகேங்களா, ஸோ இங்க எத்தனை டிராயிங்ஸ், இப்போ டிராயிங் 1, டிராயிங் 2, டிராயிங் 3 அப்படின்றத பண்ணிக்கலாம். ரைட். தென் இந்த சைட்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். திஸ் இஸ் கால்டு வியூ கியூப். ஓகேங்களா, இது வந்து வியூ கியூப். இதுல வந்து நம்ம 3D எல்லாம் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐசோமெட்ரிக் வியூ வைக்கிறது, ஃப்ரண்ட் வியூ வைக்கிறது, டாப் வியூ வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதை வச்சே நம்ம பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. தென் கமிங் டு ஹியர், நம்ம இங்க வந்துருவோம். இந்த இடத்துல வந்து இது வந்து மாடல் அண்ட் லே அவுட் டேப் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாடல்னா என்ன, லே அவுட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கால் கமாண்ட் விண்டோ. இது பேர் வந்து கமாண்ட் விண்டோ. என்ன சார் கமாண்ட் விண்டோ அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஓகே, நீங்க கொடுக்கறது எல்லாமே வந்து இங்கதான் வரும். ஓகேங்களா, நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, சோ இங்க உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டே இருக்கோம். லைனு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்து என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை தி நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்க என்ன பண்ணணும் அடுத்தடுத்து அப்படின்றது. ஸோ இதை நீங்க பார்த்துட்டே வந்தீங்கனாலே நீங்க ஈஸியா வந்து டிராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். வெரி பிகினிங் ஸ்டேஜ் மை அட்வைஸ், நீங்க இங்க என்ன சொல்லுதுன்றத ரீட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கமாண்ட் விண்டோ. ஓகே, then coming to this area, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, this is called status bar. இது என்ன ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னா உங்க டிராயிங் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகே, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா
இந்த டிராயிங்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆன்ல இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆஃப்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு தெரியும், இங்க பாத்தீங்கன்னா கட்ட கட்டமா இருக்கா கிரிட். ஸோ கிரிட்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கிரிட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, அதான் எனக்கு அதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நான் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணேன். ஸோ என்னோட டிராயிங்ல கிரிட்ன்றது ஆன் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அனோட்டேஷன் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, ஸ்கேல் என்ன இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும் போது பார்ப்போம். ஓகே, இதை பாருங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ், இப்போ நான் லே அவுட்ன்ற ஒரு இதுக்குள்ள வந்தோம், இது வந்து பேப்பர் ஸ்பேஸ் மாறிடுச்சு. மாடல்னு கொடுத்தோன்னே இங்க மாடல். ஸோ உங்க டிராயிங் என்ன ஏரியா எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றத அதோடைய ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் கால் ஸ்டேட்டஸ், ரைட்? ஓகே, முக்கியமான ஏரியா இப்போ நம்ம வரோம். இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்க இல்லையா, இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து மாடல் ஸ்பேஸ். ஓகே, இது மாடல் ஸ்பேஸ். தென் இந்த லேஅவுட் இதுக்குள்ள போனோம்னா இட்ஸ் கால்ட் பேப்பர் ஸ்பேஸ். என்ன மாடல் ஸ்பேஸ், என்ன பேப்பர் ஸ்பேஸ், இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். மாடல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி. நீங்க எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். தேர் இஸ் நோ லிமிட். ஒரு ஸ்பேஸ்ன்னு நினைச்சுக்கலாம். ஸ்பேஸ்ல நீங்க போய் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ லிமிட். நீங்க இவ்வளவுதான் லிமிட் இருக்கு அப்படின்றது இல்லை. லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாமே தவிர இங்க இதுல வந்து இவ்வளவு தூரம் தான் வரைய முடியாது, அதுக்கு மேல நீங்க வரைய முடியாது அப்படின்ற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? பட் கம்மிங் டு தி பேப்பர் ஸ்பேஸ், இங்க நம்ம லிமிட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஒன். இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதா பேப்பர் ஸ்பேஸ். அதுலயும் இந்த ஹிடன் லைன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் பிரிண்டபிள் ஏரியா. ஸோ இதுக்குள்ளதான். இது எப்பனா நம்ம பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது A1 நம்ம ரெகுலரா டிராயிங் அவுட்புட் எடுக்கிறோம்னா நம்ம ரீடபிளா இருக்கக்கூடிய ஒரு ஷீட்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் A0 வரைக்கும் போவாங்க. பட் ரெஸ்ட்ரைன் டு A1, அதிகபட்சம் A1 தான் மேக்ஸிமம் போவாங்க. A0 சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன ஷீட்டுக்கு ஒர்க் பண்ண போறோம், அந்த ஷீட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ரீடபிளா லிஜிபிளா இருக்குதா அப்படின்றத பாக்குறதுக்கு அதை வந்து இங்க நம்ம இந்த ஷீட்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். நீங்க நம்ம பாட்டுக்கு இதுல நான் இதை மட்டும் ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிடுறேன். பேப்பர்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அது எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் லெவல்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதை வச்சு ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பேப்பர்ல நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம், ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ண வேண்டிய இடம் எதுனா இந்த லேஅவுட். ஓகேங்களா? சரி, ரைட். இந்த மாடல், ஓகே, இதுதான் வந்து மாடல், ரைட்? மாடல்ல இங்க ஒண்ணு இருக்கு. இது என்ன, இது உங்களுக்கு எல்லாம் எங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க இது பேர் என்னன்னு. ஓகே, ரைட். இது வந்து நீங்க எங்க பாத்திருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி, ரைட்? இப்ப இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். எஸ், யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா WCS அப்படின்னு ஒண்ணு இருக்கா. So that is World Coordinate System. Okay. இந்த World Coordinate System அப்படின்றது என்ன அப்படின்னா, so coordinate system நார்மலா X எந்த சைடுல யூஸ் பண்ணுவோம், horizontal, Y vertical. இதுதான் வந்து thumb rule. This is the procedure all over the world. இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த X இந்த சைடும் Y இந்த சைடும். ஓகே, இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இங்க நீங்க ஒர்க் பண்ணும் போது AutoCAD, நாட் ஓன்லி AutoCAD, Revit, StatPro, வாட் எவர் தி டிசைன் சாஃப்ட்வேர் ஆர் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் போது X இந்த சைடு, Y இந்த சைடு தான். ஸோ ஹரிசாண்டல் X, வெர்டிக்கல் Y. கிராஃப் ஷீட்லையும் நம்ம பார்த்துருக்கோம், அதை இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ யூசிஎஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் எனக்கு இந்த சைடு, நீங்க சில கிராஃப்லயே நம்ம பண்ணியிருப்போம், எக்ஸ் இந்த சைடு வேணாம் நான் மாத்திரேன். அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் இந்த சைடு, நெகட்டிவ் எக்ஸ் இந்த சைடு, பாசிட்டிவ் ஒய் இந்த சைடு, நெகட்டிவ் ஒய் இந்த சைடு. இதான் வந்து டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, இதை நான் வந்து ஓரியன்டேஷனை நான் மாத்திக்கணும் அப்படின்னா மாத்தி எக்ஸை வந்து வெர்டிக்கல்ல, ஒய்யை வந்து ஹரிசாண்டல்ல, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை செகண்ட் குவாட்ரண்ட்டா தேர்ட் குவாட்ரண்ட்டா நான் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா at the time you can change this coordinate system. That is called user coordinate system. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நான் நகர்த்தணும்னா ஆரிஜினே மாறிடுச்சு. இப்ப இதுல ஒரு ரெக்டாங்கிள் டப்பா இருந்துச்சு, காணாம போயிடுச்சு. தென் இங்க பாத்தீங்கன்னா அன்னேம்டு வந்துச்சு, which means it is not the WCS, it is a unnamed. So that's a user oda coordinate system. You can save with different name. எதுக்கு நான் இதை போய் மாத்தணும், அது பாட்டுக்கு ஓரமா கிடக்கு, அது பாட்டுக்கு பாருங்க. இது WCS
டிஃபால்ட்டா இருக்கு. இதை எதுக்கு நான் மாத்தணும்? ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா யூசிஎஸ் பத்தி நம்ம டீடைலா வந்து 3D தான் பார்க்க போறோம். பட் ஈவன் தோ இந்த ஏரியாவை நான் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஏரியாவில் இவன் எப்படி ஒர்க் ஆகுறான் 2Dலயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் வி ஆர் யூசிங் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி லேஅவுட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரிஞ்சாதான். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எதுக்கு சார் மாத்தணும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது என்னன்னு தெரியுதுங்களா? ஒரு சின்ன பென். ஓகேங்களா? ஒரு பென். இப்ப இந்த பெண்ணை நான் இப்படி போடுறேன். என்ன ஆகுது? நான் இதை மேல தூக்கி போடுறேன். என்னாச்சு? இட் ஃபெல் டவுன். கரெக்டா? சோ கீழே விழுந்துருச்சு. ஏன் கீழே விழுந்துச்சு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ நீங்க எந்த ஆப்ஜெக்டை எப்படி தூக்கி போட்டாலும் கண்டிப்பா அது கீழே தான் வந்து விழும். ஓகே, அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ணுவோம். நீங்க எந்த ஆப்ஜெக்டை எங்க வரைஞ்சாலும் அது எப்பவுமே எக்ஸ் அண்ட் ஒய், புரியுதுங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன்ல தான். இட்ஸ் கால்டு பிளேன். ஓகே, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன்ல மட்டும்தான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இதை மாத்திக்கிறேன். சார் எனக்கு இந்த YZ பிளேன்ல ஆப்ஜெக்ட் வரைய முடியுமா? முடியாது. நான் தான் சொன்ன மாதிரி இந்த கிராவிடேஷன், நீங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன் XY பிளேன்ல மட்டும்தான் வரைய முடியும். வாட் எவர். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த XZ பிளேன்ல வேணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் UCS. ஓகே, இந்த யூசிஎஸ் அது எப்படி சேஞ்ச் பண்றதுனா லேட்டரா பாத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். எக்ஸ்ல ஒரு 90 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு இந்த பிளேன்ல வேணும்ன்றதான் விஷயம். சோ நான் XY பிளேனையே மாத்திட்டேன். இப்போ நான் ஆப்ஜெக்டை வரைஞ்சேன்னா ஐ எம் கெட்டிங் தி ஆப்ஜெக்ட் இன் திஸ் பிளேன். தெரியுதுங்களா? சோ இந்த விஷயத்த பண்றதுக்கு தான் இந்த யூசிஎஸ். ஸோ நீங்க என்ன ஆப்ஜெக்ட் போட்டாலும் வரைஞ்சாலும் அது XY பிளேன்ல மட்டும்தான் நம்ம போட முடியும். அப்ப XY பிளேன், ஆனா எனக்கு இந்த சைட்ல வேணும், லெஃப்ட் சைட்ல வேணும், ரைட் சைட்ல வேணும் அப்படின்னும் போது யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் யூசிஎஸ். கிளியர்? ஸோ அந்த யூசிஎஸ்க்கு பேர் என்னன்னா, சாரி, அந்த WCS நீங்க யூசிஎஸ்ஸா மாத்தலாம். யூசருடைய கோஆர்டினேட் சிஸ்டமா மாத்திக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நீங்க எந்த ஸ்பேஸ்ல வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த யூசிஎஸ் WCS உடைய ஒர்க். திரும்பி நான் டிஃபால்ட் கொண்டா யூசிஎஸ் கொடுத்துடலாம். ஓகே, இதை நம்ம இப்ப டிஃபால்ட்டா எப்பவும் நம்ம இதை மாத்த தேவை கிடையாது. ஓகே, so that's all about UCS. yeah, one more thing, இந்த ஒரு இது தெரியுதுங்களா? ஒரு கிராஸா, this is called cross hair. ஸோ இந்த கிராஸ் ஹேரை வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப லென்த்தா வச்சிருப்பாங்க, சில இது இன்னும் சின்னதா வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கிராஸ் ஹேர். ஸோ நீங்க ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா ஓபி டைப் பண்ணோம்னா ஆப்ஷன், இங்க போயிட்டு இந்த கிராஸ் ஹேரோடைய சைஸை நீங்க இதுல மாத்திக்கலாம். ஓகே, தெரியுதுங்களா? ஸோ இந்த கிராஸ் ஹேர் நத்திங் பட் கர்சர் தான். கர்சர் சொல்லுவாங்க, கிராஸ் ஹேர். ஓகே, இதை நம்ம வச்சுட்டு நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றதுக்கு, இப்போ இதை செலக்ட் பண்றதுக்கு மூவ் பண்ற வாட் எவர். ஸோ இந்த கிராஸ் ஹேர் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் GUI. ஸோ நான் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிரியேஷன் கமெண்ட்ஸ்ல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.